கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பல்சர் 120 கார்பன் ஃபைபர் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைடிங்கில் வண்டி எப்படி இருக்குது, தென் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குது, பின்னாடி ஸ்ப்ரிங்கு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி தான், சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஸ்பீட் ஸ்டேட்லாம் பண்ணுமா வேணாம். ஓகே கேஸ், ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகிற டைமும் ஆச்சு. ஸோ நம்ம கிளம்புவோம். ஒன் 125 cc எந்த அளவுக்கு பவர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது 5 கியர் செட்டப் தான். ஸோ பவரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் வந்து நம்மளுக்கு 8 கிட்ட வரும். பிரேக்கிங் ஓகே கைஸ், இதுலேயே நல்லா இருக்குது பிரேக்கிங். பட் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த ஏபிஎஸ் கொடுத்துருக்கணும். மேபி அது அப்டேட்டட் மாடலில் வரும். அது நான் உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட்டட் வந்தது அப்படின்னா நான் அதையுமே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். பவரை பொறுத்த வரைக்குமே சும்மா சொல்லக்கூடாது கைஸ், டீசெண்டாக நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். சஸ்பென்ஷன் ஓகே, பிரேக்கிங்குமே நம்மளுக்கு பஞ்சியாக நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் தென் இந்த கார்பன் ஃபைபர் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான். ஸோ இதை பற்றின, அதாவது நியானுக்கும் கார்பன் ஃபைபருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்றத வீடியோ ஆல்ரெடி நம்ம ஒரு சேனலில் போட்டுட்டோம். ஸோ நீங்கள் யாராவது அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே தரேன். ஸோ அதையுமே நீங்கள் போய் பாருங்கள். ஸோ எந்தெந்த டிஃப்ரெண்ட் இருக்குது, ப்ரைஸிங் என்ன, அதுன்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே இது வந்திருக்கும். ஸோ இது வந்து சின்ன ஒரு ரைட் ரிவ்யூ தான். ஸோ கார்னிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ளிட் ஹேண்டில் செட்டில்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் ஆர்என் செட்டப். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே எஸ், இந்த எல்சிடி மீட்டரை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது கைஸ். மைலேஜை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இதில் ஒரு 50லேருந்து 55 வரையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி 125 cc வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 11.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி ரொம்பவே பெருசுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல வண்டி, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ 125 cc யாராவது நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும் ஸோ எந்த அளவுக்கு இருக்குது வண்டிங்க. 125 cc நிறைய வண்டி இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் இதெல்லாமே நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்குமே எக்ஷோரூம் இது வந்து நம்மளுக்கு 97 கிட்ட வந்துடுது. 97,376 தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸ் அது என்னன்னுட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த இதில் போட்டுடுறேன். ஸோ ஷோரூம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகாஷ் பஜாஜ் ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஷோரூமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், வீடியோவில் என்னென்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா விழுந்து வழங்கி நன்றி. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ பாய்.